புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை தொடர்ந்து அங்கு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோபாலன் கடை அம்மா நகர் பகுதியில் சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த 3 பேரின் உடைமைகளை சோதனை செய்ததில் 1/2 கிலோ அளவிலான கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ், அம்மா நகரைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் ஒரு சிறுவன் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி விற்பனைக்கு வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் சிறுவனை மட்டும் அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துவிட்டு மற்ற இருவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தகவல் கிடைச்சது அடிப்படையில் எங்களுக்கு அந்த அம்மா நகரில் கிடைச்ச சீரார் உட்பட 2 பேர், தயாநிதினு ஒரு நபரும், அடுத்து அப்பச்சி பிரகாஷ்னு சொல்லிட்டு அவன் அங்கே தங்கியிருக்கிறத தகவல் கிடைச்சது. அவனை போய் நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணி எஸ்ஐ தலைமையில் போய் ரவுண்ட் அப் பண்ணி அதை எஸ்பியுடைய உத்தரவுல போய் அவனை கையகப்படுத்தும் அவங்ககிட்ட 113 பாக்கெட்டு, அதோடைய டோட்டல் கிராம் 502 கிராம் கஞ்சா அவங்ககிட்ட பறிமுதல்